அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கப் போவது நான் உங்கள் சாம். என்னடா இது தொடக்கத்திலே இருந்தே நம்ம பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம். எந்த மியூசிக் போட்டாலும் காப்பிரைட் வருது. இப்படி ஒரு காப்பிரைட் பிரச்சனை நான் மாட்டுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. பழைய வீடியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காப்பிரைட்ஸ் கொடுத்து அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஒரு அண்ணா அதை நின்றுருக்கார் பார்த்தீங்களா, அவர் ரொனால்டோ அண்ணா, எங்கள் சர்ச்சு பிலீவர். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஒரு அண்ணா. இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா பாலி கெமிக்கல் அப்படின்னு ஒரு கிளாஸ்க்கு போனோம். இதில் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் சொல்லி தருவாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 32 பேர் இந்த கிளாஸுக்கு போயிருந்தோம். நானும் பார்த்திங்கன்னா திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த கிளாஸில் கலந்துக்கிட்டேன். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அங்கே நடந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் தொகுத்து தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வழங்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்கு, இந்த கிளாஸ் எதுக்கு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங்கும் படித்தேன். பேக்கிங்கும் 5 days கிளாஸ் தான். ஒரு திங்கள் முதல் ஒரு வெள்ளி வரைக்கும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் இப்போ பேக்கிங் கிளாஸ்க்காக போகல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து கெமிக்கல் ஐட்டம்ஸ் கற்றுக்க தான் போயிருக்கேன். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து பிரியாணி இருக்கான்னு தெரில. என்ன இருமா இருக்கு? உண்மையாக பிரியாணி தான் இருக்கா? சரி, நாங்கள் பிரிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். எஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட்ஸ். எஸ், ஆமாம், எங்கள் பேட்ச்மேட்ஸ். இவர் வந்து மெல்வின், இவர் வந்து ரேமண்ட். சொல்லுடா. சரி, நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ இவங்க தான் சாப்பாடு செஞ்சு எடுத்துருந்தாங்க. நிஷாந்தினி மகாலட்சுமி பேர் வச்சுட்டாங்க. அதே மனப்படமாக இருக்குது. நம்ம பேச்சில் ஆனால் லட்சுமின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அதானே நமக்கு இருந்தாங்க. சரி, நான் சாப்பிட போகிறேன். இப்போ பாங்க தரமா பிரியாணிங்க செம்ம. சாப்பிட்டு அப்புறமா டேஸ்ட் சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்களாம். இது வந்து சாப்பாடு போடவே வராது. காட்டு நான் போடுறேன். சூப்பராக இருக்கா? சொல்லுங்கம்மா. தேங்க்யூ மேடம், ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பக்கத்துல இருந்து கிளாஸ்ல மேடம் பண்ண பார்த்தீங்கன்னா சாப்பாடு மீன் குழம்பு கொடுத்தாங்க. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டோம். சாப்பாடு ஃபுல்லாக இருக்கு. சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்றேன். முன்னாடி உங்களுக்கு சில விஷயம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், பிளாம் சுகர் செக்ஷன். இது வந்து என்னென்னா, நம்ம இந்த மெயினே பார்த்திங்கன்னா நம்ம பனை ஓலை கிளாஸ் தான் சொல்லுவாங்க. பனை சம்மந்தப்பட்டது அதிகமாக இருக்கும். பனையிலேருந்து எடுக்கிற பதனி, அப்புறம் அதுலேருந்து எடுக்கிற வெல்லம், கருப்பட்டி, அப்புறம் பனை கற்கண்டு, அந்த நிறைய ஐட்டம்ஸ் எப்படி செய்கிறது அதெல்லாம் சொல்லி தருவாங்க. அங்கே பேக்கிங் இருக்குது. பேக்கிங் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். டெய்லரிங் கிளாஸ் அங்கே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திவ்யா சாப்பாடு கேட்டு வந்துடுறாங்க. அப்படி நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கலையா? எப்பவுமே சங்கீதா தான். சங்கீத சாப்பாடு தான் எங்களுக்கு பிடிக்கும். எஸ், தரங்க. ஓ மை காட், வா. மொபைல் கிளீனருக்கான ஃபார்மேஷன் 4 லிட்டர் ஃபார்மேஷன் நம்ம செய்கிறோம். ஸோ வந்து 3 லிட்டர் 600 ml வாட்டர், 400 ml ஐபிஏ, சிட்ரிக் ஆசிட் எவ்வளோ போட்டிங்க? 120 ml, 120 கிராம் கலர், அவ்வளோதான். என்னடா இது சவுண்டு கட் ஆச்சுன்னு வச்சுருப்பீங்களா? நான் தான் கட் பண்ணி விட்டேன். ஏன்னா இந்த வீடியோ நாங்கள் ஃபுல்லாக காட்டவும் முடியாது. இது வந்து கிளாஸ் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டணுங்கிறதுக்காக எங்கள் மேம் எடுத்த ஒரே ஒரு சின்ன கிளாஸ் வந்து உங்களுக்கு காட்டினேன். கிட்டத்தட்ட 15 ஐட்டத்துக்கு மேலே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இப்போ வரிசையாக சொல்லணும் போது அந்தளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாம் நோட்ஸ் எடுத்துருக்கேன். எங்கள் கிளாஸில் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து எங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்த எங்களோட நண்பர் ஜெகநாதன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. அவரெலாம் இந்த வீடியோ பார்க்க மாட்டார், இருந்தாலும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லி விட்டுறேன். எங்கள் கூட படித்த எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு வேலையை விட்டுட்டு வந்தாலும் அந்த 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நல்லா கற்றுட்டு போனோம். முடிஞ்ச அளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல் இருந்தது. ஒரு வேளை இருந்திருக்கலாம், ஆனாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு ஹாப்பியாக இருந்தோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கணும்,
நான் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட். இதில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு சர்டிஃபிகேட்டும் கம்மியான ரேட்டில் நீங்கள் கற்றுக்கலாம். கிட்டத்தட்ட 5 நாளுக்கான ஃபீஸே உங்களுக்கு ரூ. 1000 தான். ரூ. 1000 அப்படின்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வெளியே இதை கற்றுக்கிட்டிங்கன்னா 30,000க்கு மேலே கூட சார்ஜ் பண்ணுற இடம்லாம் இருக்குது. இன்றைக்கி கூட இருக்குது. ஆனால் நம்ம 35,000க்கு பார்த்தீங்கன்னா எத்தனை நாளோ கிளாஸ் இருக்கும். நிறைய உங்களுக்கு ஸ்பெஷல் எல்லாமே கிடைக்கலாம். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுறக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். அதனால் உங்களால் முடிஞ்சால் கலந்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ரேபிட்டோ புக் பண்ணி நான் போகிறேன். நான் உங்கள் செல்ல கொடுத்துருப்போங்க. ஹாய், என்னது அது? எக் பப்ஸா? எனக்கா? என் கிளாஸ் மட்டும் இவர் ஃபுல்லாக இருந்தாருங்க. நான் வரேனா நான் 100 ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்காங்க இன்னைக்கு. பிரின்சிபல் சார். மேம் கேட்குறாங்க, பணம் உழைக்க ஆளே வரமாட்டேங்கிறாங்க கற்றுக்கிறதுக்கு. கூட எல்லாமே சூப்பராக சொல்லி தருவாங்க 1 மந்த்துக்கு. ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கு தான் ஆள் வரல. இப்போ வந்து எனக்கு வந்து அந்த மைண்ட் இல்லை. ஆனால் சாம் சூப்பராக பின்னுறாரு. இங்கே இருக்குது பாருங்கள் கிளாஸு, பணம் ஓலை கிளாஸ். பேசிட்டே இருந்தார். வித்யாமா என்ன பண்ணார்? பேசிட்டேன். கேட்டா சாம் சொல்கிறாரு, நான் வந்து நோட்ஸ் எழுதிட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டு இருந்தேன். காலேஜில் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்குது. அவங்க தான் டீ கொண்டு வந்தாங்க. ஆண்டி ஜான்சி ராணி. எங்க மாதவரை பால் பண்ண ஜான்சி ராணி. ஜான்சி ராணி. ஜிமா பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய். இது பார்த்திங்கன்னா கடைசியாக வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே பைசா ஷேர் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸு ஒரு டீ அது சாப்பிட்றதுக்காக நான் வந்து வெளியே போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அது டீ எனக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் க்ளோரி தானே அங்கே படித்தது, க்ளோரிக்கு நல்லா தெரியும் இதெல்லாம். அதனால் க்ளோரியை வர வச்சேன். வீட்டிலேருந்து க்ளோரி ரேபிட்டோ பிடிச்சி எனக்காக வந்தது. எனக்காக மதியம் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கூட படிக்கிற சங்கீதாங்கிற சிஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஹோம்லேயே பிரியாணி தயாரித்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. இது வந்து வேறு பேட்ச், அதாவது இந்த நாங்கள் படித்ததுக்கு முன்னாடி பேட்ச்சு. மேம் ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, எங்கள் பேட்ச் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக எல்லாமே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பேட்ச் வந்து ரொம்ப முக்கியமானதில்ல. எங்களுக்கு எங்கள் பேட்ச் தான் முக்கியம். அதாவது எங்கள் பேட்ச் தான் எங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக பாருங்கள். ஏன் எங்கள் பேட்ச் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒருத்தர் நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருந்தோம். யாரும் எந்த தொந்தரவும் பண்ணலை, யாருக்கிட்டும் எந்த சண்டையும் வரல. எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எனக்கு 3 நாள் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சிஸ்டர்ஸ் எனக்கு சோறு கொடுத்தாங்க. எப்படி எல்லாேருக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. மனசு வேணும்ல, அதனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நான் காசு போட்டு தான் வாங்கி கொடுக்கல, எல்லாம் ஷேர் பண்ணி தான் வாங்கி சாப்பிட்டோம். இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நினைவுகள்ல, நம்மளுக்கு நினைவுகள் தானே ரொம்ப முக்கியமானது. எனக்கு இந்த 5 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து 5 நாள் லீவ் போட்டுட்டு இந்த கிளாஸுக்கு போனேன். இந்த கிளாஸ் கண்டிப்பாக எனக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் கண்டிப்பாக இதை முயற்சி செய்வேன். வீட்டில் இருந்து இதை முயற்சி பண்ணி இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக இதை நான் வந்து லைஃப்பில் விட்டுறக்கூடாது. இதை நம்ம வந்து ட்ரை பண்ணணும். எப்போவாவது நம்ம கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவு என்னால் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்குலாம் வயசாகிடுச்சு, இதுமாதிரி எல்லாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு சொல்லலை, யாராவது உங்களை அப்படி சொன்னாங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் வயசு இருக்குது. அதனால் கற்றுக்கிட்டே இருங்க, லைஃப்பில் கற்றுக்கிட்டே இருக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட போய் அதை நம்ம சொல்ல முடியாது, நீங்கள் தான் நல்லா கற்றுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் கற்றுக்கிட்டே இருந்தால் தான் ஒரு நல்ல டாக்டர். ஒரு மெக்கானிக்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியாது,
நல்லா கற்றுக்கிட்டீங்களே அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டா தான் எல்லா வண்டிக்கும் அவர் இனிமேல் வர எல்லா புது புது வண்டிக்கும் அவர் வந்து அந்த மெக்கானிசம் பார்க்க முடியும். அதனால் நம்ம கற்றுக்கிறதுல நம்மளுக்கு அந்த எண்டே கிடையாது. நம்ம ஏஜ் ஆயிடுச்சு அப்போல்லாம் வந்து சொல்கிறவங்களாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வயசாச்சு இதுக்கு மேலே போய் என்னப்பா கற்றுக்க போகிற அப்படின்னு சொன்னாங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டதை பிரயோஜனப்படுத்துங்க. நான் க்ளோரி வீடியோவில் அதான் சொல்லுவேன், டைலரிங் கற்றுக்கிட்டா நல்லா பிரயோஜனப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு. க்ளோரியும் பார்த்திங்கன்னா அப்பப்போ எல்லாமே தைச்சு அங்கங்கே கொடுத்துட்டு தான் இருக்குது. நான் அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறதில்ல. எங்களுக்கு பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து வீட்டில் இருக்குது. நான் இதை வச்சு உங்களுக்கு ஒரு நாள் வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு காட்டுறேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் வந்து வரும். அந்த பாலி மெக்கானிக் கெமிக்கல் அந்த கிளாஸ் வரும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் அதாவது நாளைக்கு இல்லை, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நாளை கழிச்சு திங்கக்கிழமை காலையில் 10 to 3 திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 5 நாள் பார்த்தீங்கன்னா சானிட்ரி நாப்கின் அது வந்து சொல்லித்தராங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பாலிகெமிக்கல் ட்ரைனிங் அதோடய நான் உங்களுக்கு போட்டு வச்சுருந்தேன். இதோ இப்போ பாருங்கள், இது தாங்க, இது வந்து சானிட்ரி நாப்கின் சொல்லித்தராங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தாராளமாக நீங்கள் போய் கற்றுக்கலாங்க. எந்த ஒரு வயசு வந்து உங்களுக்கு ஒரு தடை கிடையாது கண்டிப்பாக. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, இந்த கிளாஸ் ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ் மட்டும்தான், ஆண்களுக்கு அனுமதி இல்லை. அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பெண்களாக இருந்து உங்களுக்கு இதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இப்போ கற்றுக்கோங்க. பாய். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய் 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 பாய்.